கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ச்சியாக இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தினுடைய பின்பாகத்தை நாம் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்கலாம். அதில் கடந்த வாரம் அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குரிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து சிந்தித்தோம். அதில் ஒரு கேள்வியோடு அந்த அதிகாரத்தை நம்ம முடித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாது, நீ மனைவி இல்லாதிருந்தால் மனைவியை தேடாது, நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை அதாவது பொண்ணு விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். கிளியராக சொன்னார். அது எது எப்படி இருந்தாலும் திருமணமானவர்களுக்கு அந்த சரீரத்தில் மாம்ச இச்சைகள் கட்டாயமாக அது வந்தே தீரும். அதில் உபத்திரவம் இருக்குது. அதனால் நீங்கள் அதற்கு தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன் அப்படின்னார். கொரிந்து பட்டணத்து ஜனங்களை பார்த்து மாத்திரமல்ல, இப்போ நமக்கும் அதுதான். அப்போது நீங்கள் அதற்கு தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன்னா எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் முடித்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம அது எப்படி தப்பிக்கிறதுங்கிறக்குரிய ஒரு சிம்பிளான ஒரு வழியை இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், கவனிக்கிறீங்களா? பவுல் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல போகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சொல்லுவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான், சகோதரரே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால், அப்போவே இனி வரும் காலம் குறுகிறதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருக்கணுங்கிறார். கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் இப்போ நமக்கு பொருந்துமா அல்லது 1 கொரிந்தியர் நிருபத்தை கேட்ட அந்த ஜனங்களுக்கு அது பொருந்துமா? இது எப்படி பொருத்தலாம் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலத்தில் இருக்கோம். இந்த உலகத்து ரொம்ப சீக்கிரம் முடிய போகுதுன்னு சொல்லிகிட்ருக்கோம், குறுகின காலம். ஆனால் அப்போவே பவுல் பேசியிருக்காரு. அது எப்படின்னு சொல்லும்போது, பவுலுடைய காலத்திலே நம்ம தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கெல்லாம் நிருபங்கள் எழுதுனதை பார்க்குறோம். அவங்க காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துடுவார், அவர்கள் கிறிஸ்துவோடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க வாழ்க்கையே அப்படித்தான் அவங்க அமைந்திருந்தது. சீக்கிரம் வந்துடுவார். அப்போவே சொல்கிறார், இனி வரும் காலம் மிக குறுகிறதானபடியால் மனைவிகள் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் எப்படி இருங்க, மனைவிகள் இல்லாதவர்கள் போல, த டைம் இஸ் டூ ஷார்ட் அப்படிங்கிறார். அப்போது மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல எப்படி இருக்கிறது? அது வேணும் இல்லையா? மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறது? ஏற்கனவே உள்ளவர்கள். அப்போ உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் கூட சொல்கிறார், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் இருங்கள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதனுடைய அர்த்தம் என்ன? மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல அப்படின்னா மனைவியை இல்லைன்னு நினச்சிக்கணுமா, அல்லது மனைவியை தேவனுக்கு கீழே வைக்கணுமா, தேவனுக்கு மேலே வைக்கணுமா? இதுதான் கேள்வி. இதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலே தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இப்படி ஆரம்பித்தார். இன்னொரு இடத்துல, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முதல்ல தேவனிடத்தில் தான் அன்பு இல்லையா? பைபிளில் வேறு மற்ற அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்லலை. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு மனதோடும், அந்த வார்த்தை தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் உன்னை போல் பிறனை நேசி வந்துருச்சு இல்லையா? அப்படின்னா உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஊழியத்தை செய்கிறவங்க முதல்ல பிதாவாகிய தேவன் மேலே அன்பு செலுத்தணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அன்பு செலுத்தணும், தேவனுடைய சத்தியத்தின் மேலே, ஊழியத்தின் மேலே. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்து மேலேயும் அன்பு காட்டக்கூடிய அங்கே விஷயம். அப்போது அதிகமான அன்பு, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மனைவிகள் மேலே நீங்கள் அதிகமான அன்பு செலுத்திராதீங்கன்னு அர்த்தம். அதிகமான அன்பு செலுத்திட்டா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பொசசிவ்னஸ்ன்னு சொல்லி, அது கணவனுக்கும் பொருந்தும். மனைவியும் கணவன் மேலே அப்படி செலுத்திடக்கூடாது. செலுத்தும் போது என்ன ஆகிடுதுன்னா,
சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கணவனோ மனைவியோ நடந்துக்கலைன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும், சந்தேகங்கள் வலுக்கும். புரியுதுங்களா? ஈகோ பிரச்சனை வந்துடும். அதனால தான் அங்கே என்ன சொல்கிறார், நீங்கள் மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல. அப்படின்னா முதல்ல நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நம்முடைய கமெண்ட்ரியிலெல்லாம் எழுதும்போது நோ அஃபெக்ஷன் டூ மச் அப்பான் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதிகமாக உங்களுடைய மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ அதிகமாக அன்பு வச்சிடாதீங்க. அப்படி வச்சுட்டா சில நேரங்களில் அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியாக அங்கே அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் மனைவிகள் உள்ளவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு குடும்பத்திலேருந்து போனோன்னு மனைவி டக்குன்னு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்கும், ஏன் போகிறீங்கன்னு கேட்கும், யார் கூட போகிறீங்கன்னு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. கடைசியில் என்ன ஆயிரும், அந்த எதிர்பார்ப்பு நம்மை போகக்கூடாதபடி தடுத்துரும். அப்போது அதுக்காக கல்யாணமே பண்ணக்கூடாதானே இல்லை, கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் முதலாவது தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது நான் மனுஷரையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் நிலவே. கலாத்தியருக்கு பவுல் எழுதியிருக்கார். அந்த மனுஷரையா அப்படிங்கிற இடத்துல மனைவியையான்னு போட்டு பாருங்கள், கரெக்டாக புரியும். யாரை நாடி போதிக்கிறேன். அப்போது மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நிறைய நமக்கு அழுக வரக்கூடிய சூழ்நிலை வரும், துக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும். அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாமா? இந்த பூமியில் திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரதானமே பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் ஊழியம் தான். அப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதாவது ஒரு சோதனையோ அல்லது ஒரு பெரிய ஒரு இழப்போ ஏற்பட்டாலும் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதனால் அவங்க சோர்ந்து போயிட மாட்டாங்க, அப்செட் ஆகிட மாட்டாங்க. அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் வந்தால் கூட அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க திளைத்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சில பேருக்கு புதுசாக கல்யாணம் ஆனோன்னே மனைவி தான் பரலோகம் நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்க, கணவன் தான் பரலோகம் நினைக்கிற பயங்கர சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒரு புது கார் வாங்கிட்டா அந்த கார் நிமித்தம் பயங்கர சந்தோஷம், ஒரு புது வீடு கட்டிட்டா புது வீட்டு நிமித்தம் பயங்கர சந்தோஷமாக. அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்போ கவனிச்சு பாருங்கள், சில நேரங்களில் யாராவது இழப்பு ஏற்பட்டால் ரொம்ப அதிகமாக அழுகிறது, அப்செட் ஆகிறது. இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பும் பெருசாக தெரியாது, எவ்வளோ பெரிய சந்தோஷமும் பெருசாக தெரியாது. ஒரு சத்தியத்தில் இருக்கிறவங்க சகோதரர் பார்த்து உங்களுக்கு திடீர்னு 1 கோடி ரூபாய் அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண ஜனங்க ஹார்ட் அட்டாக்கில் செத்துருவாங்க. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் அப்படியா? அவ்வளோதான், இந்த ரியாக்ஷனே அவ்வளோதான். இது எதற்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தினார் இல்லையா? அப்போது இரவில் அங்கே அக்னி ஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம். அப்போ அவங்களுக்கு இரவும் தெரியல பகலும் தெரியல, ஒரு சாயங்காலம் 6 மணி மாதிரியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு நல்லா தெரியுமில்லையா, அந்த பிரயாணம் இப்போ நம்ம போகிற பிரயாணத்திற்கு ஒப்பானது. இங்கே இரவும் தெரியக்கூடாது பகலும் தெரியக்கூடாது. இரவு பகலுக்கு விளக்கம் தெரியும் இல்லையா? இரவு என்றால் துன்ப காலம், பகல் என்பால் சந்தோஷமான காலம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது சந்தோஷமும் பாதிக்காது, துக்கமும் பாதிக்காது. அதனால தான் அங்கே சொல்கிறார், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். அது என்ன கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த பூமியில் எதுவுமே நிலையில்லாது. இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னா இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த சொந்த வீடு என்னோடதுன்னு நான் நினைக்கக்கூடாது. எனக்கு ஒரு கார் இருந்துச்சுன்னா அந்த கார் என்னோடதுன்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இது இன்னும் கொஞ்ச நாளில் அழிய போகிறது. அப்போ இந்த பூமியில் எனக்கென்று எதுவுமே சொந்தம் இல்லை. இப்படி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள்? ஒருவேளை அப்படி நினச்சிட்டோம்னா திடீர்னு இந்த வீடு திடீர்னு ஏதோ பூகம்பத்தில் ஏதாவது கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப அப்செட் ஆகிடும். திடீர்னு காரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதானா, நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சு போகிற மாதிரி நினச்சிக்குவோம். அப்படி இருந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அது நம்முடைய பொருள் இல்லை, இது என்னுடையது இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தைக்குள்ளே வரணுமா. அப்படி வந்தால்தான் ஒரு புது சிருஷ்டி. இதுக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமியில் அவர் வந்தார் இல்லையா, அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கிறோம். அவரை கொண்டும் அவருக்கென்றும்,
அப்போ எல்லாமே அவரோடது. ஆனால் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்கள். தலை சாய்க்க இடமில்லை, படித்தோமா இல்லையா? அப்போ அந்த பூமியில் எதுவுமே அவருக்கு சொந்தமானதே இல்லை. அவரை தலையாக கொண்ட சபை கூட இந்த பூமியில் எப்படி இருக்கணும்? கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல. கொள்ளுகிறவர்கள்லாம் திரும்பி வாங்குறது. எந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அந்த பொருள் என்னுடையது இல்லைங்கிறத என்னைக்கு நினைக்கிறோமோ சில நேரத்தில் சொல்லுவாங்க இது என்னோடது அப்படிம்பாங்க. சின்ன பேனாவை கூட இது என்னோட பேனா அப்படிம்பாங்க, இது என்னோட புக்கு அப்படிம்பாங்க. ஸோ அது சொல்லக்கூடாதான். அதே சமயத்தில் இது என்னோட மனைவின்னு சொல்லக்கூடாதான்னு அதைத்தான் சொல்லணும். இது என்னோட மனைவி, இது என்னோட கணவன், அது வேறு, அந்த புரிந்து கொள்ளுதல் வேறு. ஆனால் உலக பிரகாரமான சில சூழ்நிலைகளை கவனிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளுமே நம்முடையதல்ல இல்லையா? அப்போ என்னுடையதல்ல. அப்போ கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், அப்போது ஒரு மனைவி உடையவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலங்கிற போது ஒரு கல்யாணம் ஆகாத நிலைமையில் ஒரு மனுஷன் இருந்து அந்த ஊழியத்தை எப்படி செய்வானோ அதை கல்யாணான நிலைமையிலிருந்து செய்யணும். அதனுடைய போராட்டங்களை சகிக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கலாங்கிறார். இல்லைன்னா உங்களுக்குள்ள விரதத்துவம் அது இதுன்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக இதில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அடுத்த வசனம் நம்ம கவனிக்கும் போது இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்கணும். இது புரியவே புரியாது. ஆனால் என்ன சொல்கிறார்? இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இதனுடைய திருவிலியம் மொழிபெயர்ப்பு பற்றின உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றின் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கணும். அப்போது நம்ம எந்த ஒரு உலகத்தினுடைய காரியங்களையும் முழுசாக இதை நம்ம அனுபவிச்சே ஆகணும்னு நினைக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? முழுசாக இது அனுபவிச்சே ஆகணும். சில பேர் அப்படித்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்கும், நமக்குன்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும், அதுதான் வாழ்க்கை முழுமை நினச்சி அடுத்ததும் அவங்க பெண் குழந்தை தான் பெற்றுக்குவான். இப்படியே 10 பெண் குழந்தை பிறந்திருக்கும், 11ஆவது ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய காரியங்களை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு தயாராகிறாங்க, அதுக்குரிய எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. திருச்சபையின் பிள்ளைகள் அப்படி இல்லை. கிடைத்த சந்தர்ப்பம், கிடைத்த காரியத்தை அதனால் படிக்கிறோம் இல்லையா? போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு இருக்கிறது போதும், அதுவும் என்னுடையதில்லை என்கிற மனநிலை. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு கவலையாக வராது இல்லையா? அதனால தான் பவுல் எழுதுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 7:32 வாசிக்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தரைக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் இந்த வசனங்களுக்கு பின்னாடி வர்ற வசனங்களுக்கு கமெண்ட்ரியே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வசனங்களுக்காக நமக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் சில கமெண்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியே இல்லை. அப்போ இதை குறித்து மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த வசனமான கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் கவலையற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நமக்கு எந்த கவலையும் இருந்துடக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே லூக்கா 12:25 படிச்சிருக்கோம் இல்லையா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீரத்தை ஒரு முழத்தை கூட்டுவான் சொன்னார் இல்லையா? அப்போது இந்த பூமியில் கவலை வருதுனாலே தேவனுடைய பிள்ளைகள் அதை உடனடியாக என்ன பண்ணும், அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறார்? நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் எப்படி இருப்பானா, கடவுளுக்கு எது பிரியமாக இருக்குதுன்னு பார்க்குறதுல அவன் குறியாக இருப்பான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எது பிரியமாக இருக்குதோ அதுக்குரிய உலகத்துக்குரியவர்களை கவலையாக இருக்கிறான். இது எந்த வகையில் பொருந்தும்? ஆனால் இந்த வகை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவாகம் இல்லாதவனுக்கு கவலை என்ன தெரியுங்களா? எனக்கு விவாகம் ஆகவில்லையே என்ற கவலை நிறைய பேருக்கு இருக்குது. அப்புறம் விவாகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவலைப்படுவாங்க, ஏண்டா விவாகம் ஆச்சோ அப்படின்னு ஒரு கவலைப்படுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல விவாகம் 2 பேர்த்தை பற்றி சொல்கிறார். விவாகம் இல்லாதவன் அப்படின்னா இங்கே யாரை பற்றி பேசுகிறார்? உண்மையான தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளை. ஒரு வேளை கல்யாணம் ஆகலைன்னா அந்த பந்தத்துக்குள்ளேயே போகாத போது அவனுக்கு இருக்கிற ஒரே பந்தம் தேவனும் கிறிஸ்துவும் தான். அவங்களுக்கு என்ன பிரியம்ங்கிறத தான் அவன் பார்ப்பாங்கிறார். சைக்காலஜிக்கலாக அதுதான். ஆனால் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டா கட்டாயமாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 எஜமான்மார் ஆயிடக்கூடாது. தேவனுக்கா மனைவிக்கா அப்படிங்கிற ஆயிடக்கூடாது. அப்பவும் தேவனுக்கு தான். ஆனால் பக்குவம் இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம். இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு ஒரு முறை கேட்டார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுஜென்ம காலத்திலே நான் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது என்னை பின்பற்ற நீங்களும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைங்கன்னு சொன்னார்.
ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமேன்னு பேதுரு சொன்னார், கேட்டார் இல்லையா? எதை எதை விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் லிஸ்ட்டு கொடுக்குறார் பாருங்கள். அதுலேயே மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளை, எதை சொல்றார்? மனைவியையாவது, என் நாமத்தின் நிமித்தம் வீடு, சகோதரன், சகோதரி, தாய், மனைவியையாவது விட்டவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ மனைவியை விட்டுட்டு வந்த அர்த்தம் அல்ல, என் நிமித்தம் இதெல்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறார். அப்படி பார்த்தா பேதுரு தானே கேட்டார். பேதுரு மனைவி விட்டுட்டு வந்தாரான்னு பாருங்கள். அது நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். பேதுரு தன்னுடைய மனைவியோட கூட தான் என்ன பண்ணார்? அவர் ஊழியத்துக்கு வந்தார். ஆனால் அவர் எப்படி தான் வந்திருக்க கூடும், பைபிள் நம்ம எப்படி புரிய வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவியோடு தான் வந்திருப்பார். ஆனால் இங்கே பவுல் சொன்ன மாதிரி மனைவி இல்லாத மாதிரி ஒரு சிந்தையில் வந்திருப்பார். மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வந்திருக்க மாட்டார். மனைவியோடு சேர்ந்து தேவனையும் குமாரனையும் திருப்திப்படுத்துறதுக்காக தான் தன்னுடைய ஊழியத்துக்காக வந்திருப்பார். ஏன்னா இன்றைக்கி பூமியில் இருக்கிற மனுஷனுடைய நிலைமை அதுதான். கவனிக்கிறீங்களா? அதனால் கொரிந்தியர் 7:34 பாருங்கள். அதுபோல் மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. விவாகம் இல்லாதவள் பொண்ணு சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இப்போ எப்படி ஒரு ஆணுக்கு சொன்னாரோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு சொல்கிறார். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக என்ன சொல்கிறான்னா கவலைப்படுறாங்க. இதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. இதில் நிறைய பேர் மாட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறார். விவாகம் பண்ணிட்டாலே இன்னைக்கு கூட அப்படித்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி கல்யாணம் பண்ணுறது போது இந்த இளைஞர்களான சகோதரர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நீங்கள் மற்ற குடும்பத்தை போல் அல்ல, நீங்கள் கடவுளுக்குன்னு 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துட்டிங்கன்னா கவனிங்க, முதல்ல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தேவனுக்கென்று நீங்கள் ஒற்றுமையாக கடவுளுடைய வேலை செய்யுங்க என்று சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் மேரேஜே பண்ணி வைப்போம். ஆனால் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் 2 பேரும், அந்த பொண்ணும் அந்த பையனும் 2 பேருமே ஊழியத்துக்கு வருவாங்க, ஊழியத்தை செய்வாங்க, கடவுளுடைய வேலைக்கு நார்மலாக வருவாங்க. கடைசியில் என்ன ஆகிடும்னா, கல்யாணம் பண்ணின ஒரே 2 மாதத்தில் அந்த பொண்ணு கர்ப்பமாயிடும். அதுக்கப்புறம் 2 வருஷம் அது சபைக்கே வராது. பாருங்கள், ஒருவேளை இந்த 2 வருஷத்துக்குள்ளே தேவனுடைய அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோம், எதுக்கு கல்யாணம் பண்ணோம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவ்வளோதான். உலகத்தோட இதை தாங்க சொல்கிறார். கணவனுக்கு விவாகம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறான். விவாகம் பண்ணினவன் கணவன் மனைவிக்கு பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறான், மனைவி கணவனுக்கு பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறான். அதனால் அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களை மாட்டி விடுறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காக. அப்போ யாரை பற்றிக்கணும்? ஃபஸ்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற தலையை பற்றிக்கணும். அதை விட்டுட்டு கணவன் மனைவியை பற்றி கொண்டு மனைவி கணவனை பற்றி கொண்டு இருந்துட்டு இருந்தா இந்த காரியங்கள் எப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது அது தேவனுக்குரிய பிரியமான வாழ்க்கையாக இருக்காத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால தான் அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா கல்யாணமே பண்ணக்கூடாதாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, கல்யாணம் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது இல்லைன்னா சொல்லிட்டார். அப்போ யாருக்கு தேவன் விவாகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரோ அந்த தேவனுடைய சித்தம் ஏற்படும் போது அதற்கு மாறாக யாரும் போராடக்கூடாது, போராடவும் முடியாது. ஒருவேளை நேச்சுரலாகவே தேவனுடைய சித்தத்தின்படி ஒருத்தருக்கு கல்யாணமாகாமல் இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு சகோதரிக்கு கல்யாணமாகாமல் இருந்து அவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தால் அது கல்யாணம் ஆனதை விட ரொம்ப பெட்டர்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி அதாவது மனப்பூர்வமாக வரக்கூடிய ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சத்தியத்திலேயே அப்படி வர்றவங்க ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரேர். அப்படி வந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் உண்மையாக இருக்கும் என்றால் தேவன் அதை கண்டிப்பாக அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ அடுத்தது வரக்கூடிய வசனங்கள் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:36 பாருங்கள். ஆகிலும் இதை சொல்லி முடிச்சுட்டு, ஆகிலும்
ஒருவன் தன் புத்திரியின் கன்னிப்பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியமென்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். அடுத்தது, ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனமாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். ஒன்றுமே புரியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த வசனங்கள் தமிழில் தான் இருக்குது. ஆனால் இதை 10 முறை படித்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தரம் பிரித்து தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தா தான் அது புரியும். இது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அந்த ஒரு கொரிந்தியர்களின் நிருபம் மாத்திரமல்ல, சில டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது என்ன பொருள் சொல்ல வருதோ அதற்கு மாறான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்லேஷன். அது தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதே வசனத்தை பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு யூத் கன்வென்ஷன் நடக்கும்போது ஒரு சகோதரர் கேட்டார், இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ, ஒருவன் தன் புத்திரியின் கன்னிப்பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி உள்ளவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் மனதின்படி அவன் செய்ய கடவன். இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சுன்னா, ஒரு அப்பா ஒருவன் தன் புத்திரியின் கன்னிப்பருவங்கிற வார்த்தைகளே அந்த வார்த்தை எப்படி புரிந்து கொண்டார்கள்னா, ஒரு அப்பா புத்திரினா ஒரு மகள் அப்படி எடுத்துக்கிட்டான். அப்போது ஒரு கன்னி பெண், ஒரு அப்பா தன்னுடைய மகள் திருமண வயசு ஆகுது. அப்படி ஆகும்போது இவர் நினச்சா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இவருக்கே விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அது நல்லது, கொடுக்காம இருக்கிறது அதை விட நல்லது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வந்துட்டான். அப்போ ஒரு சகோதரர் கேள்வி கேட்குறார், அது எப்படிங்க ஒரு அப்பா தன்னுடைய மகள் கல்யாண வயசு வரும்போது அது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் இருக்க முடியும்? அது எப்படி தகப்பனுடைய விருப்பம் பெண் மேலே திணிக்கலாமா? இது சரியில்லை இல்லையா என்று சொல்லி கேட்ட ஒரு காலமெல்லாம் உண்டு. அப்புறம் இந்த வசனங்களுக்கு நமக்கு பைபிளில் கமெண்ட்ரி இல்லை, கமெண்ட்ரி நிறைய சகோதரர்கள் எழுதலை. இது எப்படி அணுகிறது என்பதை குறித்து மறுபடியும் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் எல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே அவர் சொல்கிறது புலப்பட்டது. கவனிங்க, அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு திருமண ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரு மனுஷன் ஒரு பெண்ணோட திருமண ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். ஒப்பந்தம் செய்துட்டு திருமணத்திற்கு முன்பாகவே அந்த பெண்ணோட ஒரு உறவு கொள்றதுக்கு அவர் விரும்புகிறார். ஒரு தவறான உறவு கொள்றதுக்கு அவர் விரும்பும்போது அவர் அதுக்குரிய கவுன்சிலிங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்படி விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் பேசாமல் கல்யாணம் பண்ணிருங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த உறவு கொள்ளுங்க, அது தப்பில்லை, அதான் அது பாவம் அல்ல. புரியுதுங்களா? அப்படி உறவு கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படி திருமணம் பண்ணுறது சரியில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, திருமணம் பண்ணிக்கங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஒருவேளை ஆனால் தம் உள்ளத்தில் உறுதியாக இருந்து எந்த கட்டாயத்திற்கு உட்படாமல் தாம் சொந்த விருப்பப்படி செயல்படும் ஆற்றல் கொண்ட ஒருவர் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை அந்நிலையிலேயே வைத்திருக்க தம் உள்ளத்தில் தீர்மானம் செய்திருந்தால் அவர் செய்வதில் தவறில்லை. இதுவும் புரியாது. அவர் என்ன சொல்ல வரார், ஒரு திருமண ஒப்பந்தமான பொண்ணு, இப்போ ஒரு மனுஷன் இருக்கார், இப்போ அவரோட அந்த பெண்ணோட உறவு கொள்ளணும்னு அவர் விரும்பினார்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவர் திருமணம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு உறவு கொண்டார்னா தப்பில்லை. ஒருவேளை சத்தியத்தின்படி ஒரு உறுதியாக இருந்து அந்த உறவே வேண்டியதில்லை, அதற்கு மேலே தேவன் தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டா அது அதை விட பெட்டராக இருக்கும். ஆகவே தாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை திருமணம் செய்பவர் நல்லதே செய்கிறார், திருமணம் செஞ்சாலும் நல்லது தான், எனினும் திருமணம் செய்யாமல் இருப்பவர் அதை விட நல்லது செய்கிறார், அதை விட தன்னுடைய வெர்ஜினிட்டியை அவர் காப்பாற்றுறேன்னு அவர் சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இதை மறுபடியும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது எதற்காக இந்த வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார்னா,
இந்த காரியத்தை அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா கொரிந்து பட்டணத்தில் அந்த ஜனங்கள் இருந்த நிலைமை என்ன என்று சொல்லி கவனிச்சிங்கன்னா, அவர்கள் இப்படித்தான் இருந்திருக்காங்க. திருமணத்துக்கு முன்பாகவே தவறான உறவு கொள்வதும், புரியுதுங்களா, அதுக்கப்புறமும் நிறைய தவறான உறவுகள், இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அப்போ அதை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். இப்போ இதையெல்லாம் கேள்விப்பட்டு தான் அந்த 7ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். நீ ஏற்கனவே எனக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்க, அதுக்கு பதில் தான் எழுதுறேன்னு சொல்லும்போது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணை திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, ஒப்பந்தம் ஆயிருக்குதுன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே உறவு கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் உறவு கொள்ளுங்கள், தப்பில்லை. அதையும் மீறி இல்லை, நான் சத்தியத்திற்காக நான் இந்த உறவே நான் ஏற்படுத்த மாட்டேன்னு நினச்சிங்கன்னா அது அதை விட மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். அப்படி இருந்து பழகுங்க. ஏன் அப்படின்னா, இவர்களெல்லாம் இந்த கல்யாணம்ங்கிறது எதற்கு நினச்சிட்டாங்க தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் கல்யாணம்ங்கிறது தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் கல்யாணம்னு நினச்சிட்டாங்க. புரியுதுங்களா? மாம்ச இச்சைகளையும் மற்ற காரியங்களையும் நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் கல்யாணம். ஆனால் இந்த கல்யாணம் என்பது தெய்வீக திட்டம் என்பதை மறந்துட்டாங்க. இதே கொரிந்தியரில் தான் பவுல் அதுக்குரிய ஆழத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தலை, அவருடைய சபை சரீரம் எழுதுகிறார் இல்லையா? அது ஒரு தெய்வீக திட்டம், அது ஒரு தெய்வீகமான விஷயம். அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய மாம்ச இச்சைகளை தீர்த்து கொள்றதுக்கும் அதனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் அதை பயன்படுத்திட்டாங்க. அப்போது இந்த மேரேஜ் தேவன் கொடுத்த பர்பஸ் என்ன ஆயிடுச்சுன்னு அங்கே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, தேவன் மேலே உறவு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவையெல்லாம் விட்டுட்டு மாம்ச உறவுகளுக்கு தங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க உள்ள போயிட்டாங்க. அதனால தான் நம்ம அந்த உறவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதையத்தான் அவர் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். ஏன்னா இந்த நிலைமைகளெல்லாம் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்தது. இப்போ அதுலேயே 39ஆம் வசனத்தில் சொல்லும்போது, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த திருமண பந்தத்துக்கு அவங்க இருப்பாங்க. தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும், கவனிங்க, தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள அவள் விடுதலையாகிறாள். இதை ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறாரு தெரியுங்களா? இது நமக்கு புரிகிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான உதாரணத்தை சொன்னால் புரியும். ஒரு ஒரு மனைவி கணவன், மனைவி கணவன் இறந்து போனோன்னா மனைவி அந்த பிரமாணத்திலிருந்து வெளியே கர்த்தருக்குட்பட்ட யாரோ ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறார் என்று சொல்லி கவனிக்கும்போது இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு கணவன் டெய்லியும் மதுபானம் சாப்பிட்டு தன்னுடைய மனைவி அடிச்சுட்டே இருக்கார், கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கார். இந்த கொடுமைகள் எல்லாம் அந்த அம்மா தாங்கவே முடியல. ஒரு நாள் அந்த கணவன் அதெல்லாம் நுரையீரலாம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டார். இப்போ அந்த ஒரு மனைவியாக அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்? இந்த கொடுமைகளிலிருந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டோம் இல்லையா? இந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? எப்படி ஒரு கொடூரமான கணவன் அந்த மனைவி எப்படி கொடுமைப்படுத்துகிறானோ அதுதான் நம்முடைய மாம்ச இச்சைகளா. இது நம்மளை கொடுமைப்படுத்திட்டே இருக்குதான். என்னைக்கு இதிலிருந்து வெளியே வருகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு என்ன வருமா, ஒரு விடுதலைங்கிறார். இது நம்மளை கூடயே இருந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம கொடுமைப்படுத்திட்டே இருக்குமா. அப்போ ஒரு கணவன் இறந்து போனதுக்கப்புறம், ஒரு கொடுமையான கணவன் இறந்து போனால் ஒரு மனைவி அந்த பிரமாணத்திலிருந்து வெளியே அது யாரையா ஒருத்தர் திருமணம் பண்ணுற மாதிரி இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இந்த கொடுமைக்குள்ளிருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியே வந்துடணுங்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு எப்படி முடிக்கிறார் போகிற, ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாக இருப்பாள். அதாவது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா அந்த அம்மா அப்படியே இருந்துட்டா பாக்கியவதியாக இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். இது ஏன் சொல்கிறார் என்னிடத்திலும் அப்படின்னா, இதை ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருங்கிறது கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா நீங்களாம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பவுலை எப்படி சொல்லிடுவாங்க, இவருக்கு கல்யாணம் ஆகலைங்க, அதனால் அதனுடைய உள்ளான விஷயங்கள் அனுபவம் இல்லை அவருக்கு, அதனால் அவர் என்ன வேணாலும் சொல்லலான்னு சொல்லிடுவாங்க. அதனால் மிக ஜாக்கிரதையுடையவர் அவர் சொல்கிறார், இது என்னுடைய அபிப்பிராயம், கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
எங்கிட்டயும் கொஞ்சம் ஆவி இருக்குங்கிறனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட நம்ம படித்தோம் இல்லையா, புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவளுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாங்க. புருஷன் மரித்த பின்பு அவங்க விடுதலையார். இப்போ பவுல் இதை சொல்லும்போது பவுலுக்கு கல்யாணம் ஆகலைங்க, அதனால் ஒரு கணவன் மனைவிக்குரிய ஒரு விளக்கமெல்லாம் பவுலுக்கெல்லாம் புரியாதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லக்கூடும். ஆனால் பவுலுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். ஒரு கணவன் நிலைமையிலிருந்து பவுல் இருந்திருக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு மனைவி நிலைமையிலிருந்து இருந்திருக்கலாம். ஆனால் இதே கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு பவுல் என்னவா இருக்கார் தெரியுங்களா? ஒரு தகப்பனாக இருக்கார். அதைத்தானே போன வாரம் படித்தோம். உங்களுக்குள்ள எத்தனையோ 10,000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன் இல்லையே, சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். கவனிச்சு பாருங்கள். அப்போ கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவர் ஒருவேளை ஒரு கணவனாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சபைக்கு என்ன இருந்திருக்கார்? ஒரு தகப்பனாக இருந்திருக்கார். இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு கணவனுடைய உறவு பெருசா ஒரு பிள்ளைகளுக்கு, ஒரு தகப்பனுடைய உறவு பெருசா? கணவன் மனைவிக்குள்ள உறவில் சில நேரங்களில் விரிசல் ஏற்படுது இல்லையா? சண்டை வந்துருச்சுன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சிட்றோம், அது அந்த பொண்ணு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அது அனுப்பிச்சிடுது, போயிடுறாங்க, ஒரு பிரிவினை வந்துடுது. ஆனால் எந்த ஒரு நல்ல தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிகிறத விரும்பவே மாட்டான். கவனிக்கிறீங்களா? கெட்டகுமாரன் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா அந்த குணம் பிதாவாகிய தேவனுடைய குணம். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஒரு தகப்பன். தன்னுடைய பிள்ளைகள் சோரம் போவதையோ தன்னை விட்டு பிரியறதையோ அவர்கள் அழிந்து போகிறதையோ எந்த ஒரு நல்ல தகப்பனும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ பவுல் ஒரு புருஷனுடைய நிலைமையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு தந்தையினுடைய நிலைமையில் இருக்கார். அதனால தான் அவர் ஒரு தகப்பனாக அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்னா ஒரு புத்தி சொல்கிறார். கடைசி அவர் முடிக்கும்போது, அன்றியும் கன்னிகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. இதை குறித்து நான் கன்னிகளை குறித்து எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். இது எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கிறீங்களா? பவுல் ஒரு உச்சக்கட்ட ஊழியக்காரன். இப்போ அவர் தான் சபை ஏற்படுத்தினவர். சபைக்கு அவர் உரிமைக்காரர், ஆக்சுவலாக ஒரு தகப்பனை போல. ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உரிமையோடு கண்டிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிவிட்டு இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறார் பாருங்கள். அப்போது கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல. அப்போ அந்த சபை இருக்குது, அந்த சபை என்னுடைய சபை இல்லை, அது தேவனுடைய சபை. அதனால் இதை நான் உரிமை எடுத்து என்ன பண்ண முடியாது, ஒரு டாமினேட் பண்ண முடியாது. அதனால் என்னுடைய தாழ்மையை அந்த சபைக்கு முன்னால் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். இது எனக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு அதை சொல்கிறேன். பட் இருந்தாலும் இது என்னுடைய அபிப்பிராயம். இதை நீங்கள் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா சபை ஏற்படுத்தினார் அவர் தான். தேவனுடைய சார்பாக அதை சொல்லலாம், ஆனால் அது அவர் சொல்லலை. காரணம் பவுலுக்கு ஏற்பட்ட அந்த தாழ்மை. கடைசி அந்த தாழ்மையை பார்க்குறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை பவுல் எதை வைத்து கற்றுக்கொண்டார் இந்த குணத்தைங்கிற போது, இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வச்சு தான். நான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பூமியில் வந்தார்னு படிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். பவுலுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, அது ஒரு காரணம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? ஒரே வார்த்தையில் சொல்லுறது தேவனுடைய சித்தம்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆகும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பொண்ணு இல்லையா? இருக்கு. பொண்ணு யாரு? அவருடைய திருச்சபை. இப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தபோது கவனிங்க, தன்னுடைய தகப்பன் இந்த பக்கம் நிற்கிறார், தன்னுடைய மனைவி இந்த பக்கம் நிற்குது. யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார்? அல்லது யாருக்கு கீழ்ப்படிஞ்சார்? தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு. அப்போ தன்னுடைய மனைவிக்கு அவர் சொல்கிறது கேட்டாரா? தன்னுடைய மனைவி சொல்கிறது கேட்டாரா? தன்னுடைய மனைவி தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான வார்த்தையை சொல்லும்போது அதே மனைவியை பார்த்து, அந்த மனைவிக்காகத்தான் தன்னுடைய ஜீவன் கொடுத்துருக்கார். புரியுதுங்களா? தன்னுடைய அன்பையெல்லாம் கொடுத்துருக்கார். மனைவின்னு சொல்கிறது புரியுதுங்களா? மனவாட்டி. அந்த மனவாட்டி ஒரு முறை சொல்லுது, நீங்கள் சாகக்கூடாது அப்படின்னு.
தான் அதிகம் நேசித்த அந்த மணவாட்டியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த சொன்ன வார்த்தை தேவனுக்கு விரோதமானது அப்படிங்கிறத பார்க்கும்போது தன்னுடைய மனைவி என்று பார்க்காமல் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். இப்போ நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? யாரை பார்த்து சொன்னாருங்க? பேதுரு இல்லையா? பேதுரு அவர் தானே முதல் பிரசங்கத்தில் 3000 பேர்த்த தேவனுடைய வழிக்கு கொண்டு வந்தவர். அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், திருச்சபையினுடைய அஸ்திவார கல் அவர் ஒரு மணவாட்டி, அவர் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, தன்னுடைய மனைவி அவர் அதிகமாக நேசித்தாலும் தேவனை காட்டிலும் அவர் நேசிக்கிறதில்லை. அப்போ தேவனுக்கு அவர் கீழ்ப்படியும் போது தன் மனைவியே ஆனாலும் என்ன செய்கிறார்? அதுதான் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல அந்த கண்டிஷனுக்கு அங்கே கிறிஸ்து மாறும்போது தேவனை திருப்திப்படுத்துகிறார். இப்போ அதனால் அவருக்கு கிடைச்ச விஷயம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம் தன்னுடைய மனைவியுடைய அந்த ஒரு நிலைமைக்குள்ள அந்த மனைவியை கொண்டு வந்துறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படித்தான் ஒரு திருச்சபையின் பிள்ளைகள் இருக்க வேணுங்கிறதுக்கு இந்த கணவன் மனைவி உறவை வச்சு அநேக காரியங்களை பவுல் நமக்கு அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இனி அடுத்த வாரம் நம்ம இன்னொரு பெரிய, அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய அல்லது நமக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் நம்ம கிறிஸ்தவர்களாக நமக்கு வருது. அதில் ஒவ்வொரு பிரச்சனையாக அங்கே கொரிந்தியருக்கும் வரும் பொழுது அதை பவுல் எப்படி கையாளுறார் தேவனுடைய நிமித்தமாக என்பதை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக.